மை டியர் அங்கிள் கேக்குதா? இது ஆபத்து திமுக தான். வாக்கு வங்கி 21ல டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமா 26ல திமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். GT Holidays, South India's #1 travel brand. வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படிலாம் பேசுறது வந்து சீன்றது. இது திமுக காரர்களை கண்டிப்பாக கோபப்படுத்தும். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். அவர் தன்னை ஒரு அப்பான்ற ஒரு இமேஜ்ல வச்சிருந்தார். ஒரு உயர்வின் அவர்ச்சியின் காரணமாக அப்பான்ற ஒரு இமேஜ் பில்ட் பண்ணியிருந்தாரு. அது இன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நாட் ஈவன் டிஎம்கே ஸ்டாலினோட இமேஜை உடைக்கிறதுக்கான ஒரு வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது பேசுங்க, தைரியமா பேசுங்க, எல்லாரும் பயப்படாதீங்க, தவறு இருக்கும் பட்சத்தில் அரசுக்கு எதிராக பேசுங்கன்ற கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் எல்லாருமே அவர் ஒற்றை வரியில அடிச்சிட்டாரு. ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். தவறான கரங்களின் கீழ் அதிமுக இருக்கிறது என்பது அதிமுகவை மேலும் கோபப்படுத்தும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதால அந்த பக்கம் போக முடியாதுன்றதுல தெளிவா இருக்காரு அவர். இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. எடுத்தோன்னே எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். ஹவுஸ்ஃபுல் இந்த சினிமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு இமேஜ் கட்டி வைக்கப்பட்டிருந்தது, அப்பா ஸ்டாலின் அப்படின்னு. ஒரு மேடையில் அதை உடைச்சிட்டாரோ திரு விஜய் அவர்கள் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அங்கேருந்து தொடங்கலாமா சார்? கரெக்டாக சரியான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஐ திங்க் ஐ கங்க்ராச்சுலேட் யூ. நான் உங்களை பாராட்டுகிறேன். சரியான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ரொம்ப மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிற ஒரு சப்ஜெக்டில் நம்ம பேசும்பொழுது அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கதாநாயகனுடைய பேச்சு, அதை யார் மெயின் கேரக்டரோ அவங்களோட ஸ்பீச்சை பற்றி, பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது இவர் 35 நிமிஷம் பேசினார். 35 நிமிஷமோ 3 மணி நேரமோ எவ்வளோ பேசினாலும் அதில் டு டச் தி ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம்வாங்க சாதாரணமாக. அந்த மாதிரி டு டச் தி ஹார்ட் ஆஃப் த இஷ்யூ, அந்த பிரச்சனையுடைய இருதயத்தை தொடுவது முக்கியமானது. அது முக்கியன்றதை விட தாண்டி பொருத்தமான வார்த்தை த ஹார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் நம்ம சொல்ல. கரெக்டாக நீங்கள் தொட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களை நான் பாராட்டுகிறேன். ஸ்டாலினுடைய கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கலைஞருக்கு செய்யாத ஒரு காரியத்தை என்னதான் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப இவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அந்த இமேஜ் பில்டிங்கிறது கலைஞருக்கு தன்னெழுச்சியாக வந்தது. இவருக்கு ஒரு பாஸ்ட் இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இமேஜ் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கட்டமைக்கப்பட்ட ஒரு இமேஜ். அவருடைய உடல் மொழி, அவருடைய சிகை அலங்காரம், அவருடைய ஆடைகள், அவர் நடந்து வரக்கூடிய முறை, அவர் பேசுவது, அவரை குறித்து சமூக வலைதளங்களிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் தொடர்ந்து கட்டமைக்கப்படக்கூடிய அந்த பிம்பம், ப்ளஸ் இயல்பாகவே அவருடைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒன்று நல்லா நமக்கு தெரியுது. மோடியுடைய கடந்த 10-12 ஆண்டுகளாக மோடிக்கு எப்படி ஒரு இமேஜ் பில்டிங் இருக்கோ அது அப்படியே சற்றும் குறையாமல் ஸ்டாலினுக்கும் இருந்துகிட்ருக்கு. அது செயல் திட்டங்களால் இருக்குன்னு அவங்க என்ன தான் கிளைம் பண்ணாங்கனாலும் அதை தாண்டி அது பூஸ்டப் ஒரு இமேஜ்ன்றது தான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் அது இமேஜ் பில்டிங்னு சொல்கிறோம். கலைஞருக்கு இயல்பாக வந்தது. அது அந்த காலகட்டத்தின் தேவைன்னு மட்டும் ஒதுக்கிட முடியாது. அதையும் தாண்டி அவருக்கு இயற்கையாக வந்தது. இவருக்கு டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அதுதான் உண்மை. நம்பர் 2, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை ஒரு அப்பான்ற ஒரு இமேஜில் வச்சுருந்தார். இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு தந்தை ஸ்தானத்தில் வச்சு மக்கள்கிட்ட சொன்னார். கலைஞர் கூட அதை செய்யலை. தன்னுடைய 19 ஆண்டு கால முதலமைச்சர் வாழ்க்கையில் 5 தசாப்தங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் அவர் 50 ஆண்டு காலத்தில் அவர் 19 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட தன்னை ஒரு தந்தையாக அவர் என்றைக்குமே மக்கள் மன்றத்திலேயோ கட்சிக்காரங்க கிட்டேயோ கூட அவர் முன்னிறுத்தினதே இல்லை. ஜெயலலிதா அம்மானு தன்னை முன்னிறுத்தினாங்க. அசம்பிளியில் பேசும்போது கூட எனக்கு எவ்வளவோ பெயர்கள் கொடுத்து என்னை அழைச்சாலும் அம்மானு என்னை கூப்பிடும்போது எனக்கு இருக்க மகிழ்ச்சி வேறு எதுலேயும் இல்லைன்னா அசம்பிளிலேயே அவங்க பேசினாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டு காலத்திலே அப்பான்ற இமேஜை அவங்க பில்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு ஹை பெடஸ்டலில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியோட மிக முக்கியமான ஒரு கேரக்டர் என்னென்னா, நான் ஏன் இவ்வளோ தூரம் பீடிக்கை போடுறேன்னா ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட்டுக்கு வராமல், இது அப்போ தான் மக்களுக்கு புரியும்னு நான் சொல்கிறேன். நான் மன்னிக்கணும். அந்த
இமேஜ், தந்தை என்ற இமேஜ் வந்து விமர்சனங்களுக்கு சாதாரணமாக அப்பாற்பட்டது. இப்போ தேசத்தந்தை, தேசப்பிதா மகாத்மா காந்தி நம்ம சொல்கிறோம். அதை வந்து யாருமே எம்ஜிஆரோ கலைஞரோ அந்த மாதிரி நாங்களை சொன்னிக்கிட்டதே கிடையாது. ஜெயலலிதா அம்மானது வந்து ஒரு பெண் என்பதால் வந்து சாதாரணமாக, இப்போ ஒரு பெண்ணை பற்றி நம்ம பேசும்போது அந்த அம்மா வரலையானோம், நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு லேடி அவங்கள பற்றி பேசுகிறோம், அல்லது வந்து ஏன் நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் கூட இன்னும் அந்த வழக்கமாக வர அந்த அம்மா வரலையான்னு தான் நம்ம கேட்போம். ஆனால் ஒரு அப்பா வரலையான்னு கேட்க மாட்டோம். அந்த இடத்துல இவர் வந்து ஒரு உயர்வின் அவிர்ச்சியின் காரணமாக அப்பான்ற ஒரு இமேஜை பில்டு பண்ணியிருந்தார். அது இன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவாக வந்து இது வந்து டீஸ் பண்ணுற வேலை தான். இது வந்து திமுக காரர்களை கண்டிப்பாக கோபப்படுத்தும். ஏன்னா நீங்கள் வந்து வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படின்லாம் பேசுறது வந்து சீன்றது தப்பு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ பாலிடிக்ஸ். இதில் வந்து இதில் ஒன்றும் அவதூறு கிடையாது. நீங்கள் அப்பாண்டிங்கன்னா அவங்க அங்கிள்னு வாங்க. ஸோ இதன் மூலமாக திமுகவை அவர் சீண்டுகிறார். இது வந்து கடந்த ஆண்டு 24 அக்டோபர் 27 விக்ரவாண்டியில் முதல் கூட்டத்தில் பேசும்போது ஐ திங்க் அவர் நேம் பண்ணலை, ஸ்டாலின்ற நேம் அவர் சொல்லலை. இந்த முறை நேம் பண்ணுறாரு. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரோ அல்லது பெரிய தலைவர்களோ இருக்கும்பொழுது, அதுவும் அவங்களோட இமேஜ் பில்டிங்க்கு 24 மணி நேரமும் பல குழுக்கள் மாதந்தோறும் பல கோடிகளை செலவழித்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இமேஜை ஒருத்தர் உடைக்கிறாருன்னா அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஐ திங்க் இன்றைக்கு டேக்அவே ஆஃப் த விஜய் ஸ்பீச் வந்து நான் பார்க்குறது என்னென்னா, அவர் டிஎம்கேவோட ஸ்டாலினோட, நாட் ஈவன் டிஎம்கே, ஸ்டாலினோட இமேஜை உடைக்கிறதுக்கான ஒரு வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது பேசுங்க, தைரியமாக பேசுங்க, எல்லாரும் பயப்படாதீங்க, தவறு இருக்கும் பட்சத்தில் அரசுக்கு எதிராக பேசுங்கன்ற அது ஒரு பாயிண்ட். இன்றைக்கி திமுகன்ற ஸ்டாலின் ஒன்றும் தோற்கடிக்க முடியாத தலைவர் அல்ல, எதிர்க்க முடியாத தலைவர் அல்ல, விமர்சனங்களுக்கு அஞ்ச வேண்டாம், தவறு செய்திருப்பின் நீங்கள் தாராளமாக கேள்வி கேளுங்கள் என்பதுதான் அப்பாவென்று தன்னை விழித்துக் கொள்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள் என்று அவர் சொல்வது. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது வந்து அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பையும் முன்னிறுத்துறாரு. ஆனால் பிஜேபி எதிர்ப்பை முன்னிறுத்தினாலும் மெயின் ஃபோக்கஸ் வந்து டிஎம்கேவாக தான் இருக்குது. மூணாவது, விக்ரவாண்டியில் இல்லாதது இன்ட்ரெஸ்டிங்கான அடிஷன் என்னென்னா, ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுகிறாரு, அண்ணாவை புகழ்ந்து பேசுகிறாரு. அவர் பெயர் சொன்ன தலைவர்களை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், சமகால தலைவர்கள். அவர் வந்து அவங்க கொள்கை தலைவர்கள் 5 பேரை சொன்னார். அதை தவிர அவர் நேம் பண்ணது வந்து 3 பேரை தான். ஒன்று ஸ்டாலின், ஒன்று மோடி, ஒன்று ஸ்டாலின், ஒன்று விஜயகாந்த். வேறு யாரையுமே அவர் நேம் பண்ணல. என்னை பற்றி எவ்வளோ பேர் விமர்சிக்கிறாங்க, ஆனால் சிங்கத்துக்கு வந்து அதை விட பெரிய விலங்குகள் தான் வந்து எதிரியை ஒழிய மற்றவர்கள் அல்லன்னு தன்னை இவ்வளவு நாள் விமர்சித்து சமீபத்தில் விமர்சிக்கக்கூடியவங்களை எல்லாரையுமே வந்து அவர் வந்து ஒற்றை வரியில் அடிச்சிட்டாரு. அது நம்மளதான், அதாவது எப்படின்னா நம்ம தான் அவர் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப, ஐ மீன் ஒன்று மீடியா, பத்திரிகையாளர்கள். இன்னொன்று வந்து நான் பார்க்கறது, சீமான் கடந்த சில நாட்களாக வந்து விஜயை தொடர்ந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சீமான் இன்னைக்கு மத்தியத்திலேருந்து சில தகவல் என்னன்னா, அவர் சீமானை நேம் பண்ணுவார். நான் சொன்ன அப்பயே அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும், அவர் தான் வாயால் யாருடைய பெயரையே உச்சரித்தால் தனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜில் பாதி இமேஜ் அவங்களுக்கு போய்டுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக ஒரு சீமான் பேரை சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தும் சொன்னார், அவரே அரசியலுக்கு வரல, இவர் எங்கே வருவார் அப்படின்னு சூசகமாக திரு ரஜினிகாந்த் அவர்களையும் வந்துட்டு இங்கே அவர் பேசியிருக்காரு. அதையும் அது ரொம்ப மைல்டான அட்டாக். அது வந்து ஏடிஎம்கே அட்டாக் தான் அடிஷ்னல். நான் இன்னைக்கு பார்க்குறது வந்து 2 விஷயம் பார்க்கலாம் மேடம். ஒன்று வந்து 2-3 விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று, தன்னுடைய திமுக எதிர்ப்பை மிக கூர்மையாக மேலே கொண்டு போகிறார். ஸ்டாலினை நேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அங்கிள்னு சொல்லி இமேஜை உடைக்கிறாரு. ரெண்டாவது வந்து பிஜேபி எதிர்ப்பு. மூணாவது, அதை விட அதிகமாக ஏடிஎம்கே வந்து ராங் ஹேண்ட்ஸ் கையில் இழுக்குது. தவறான கரங்களின் கீழ் அதிமுக இருக்கிறது என்பது அதிமுகவை மேலும் கோபப்படுத்தும். விஜய் வருகைக்காக காத்திருந்து ஏமாந்து போன அதிமுக விஜயோட இன்றைய ஸ்பீச்சில் இன்னும் கோபப்பட்டிருக்கும். இந்த அவரோட ஸ்பீச் முடிந்த சில நிமிடங்களில் ஐ திங்க் காஞ்சிபுரமா எங்கேயோ நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது அதிமுக யாருடைய கரங்களில் இருக்கிறது என்று சிலர் பேசுகிறார்கள். இது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. வலுவான கரங்களில் தான் இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் ஆட்சிக்கு வந்துட முடியாது, அண்ணா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சின்னு பேசுகிறார் அவர். ஸோ அதுக்கான எதிர்வினையும் வர ஆரம்பித்து விட்டது. ஐ திங்க் அவர் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பற்றி பார்க்கும்போது அதிமுகவோட அவர் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தான் தோன்றுகிறது. நான் வந்து அது ஃபஸ்ட்டு இது முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்குமான வித்தியாசம்னு பார்க்கும்போது கேம்பெயின் வந்து அட்டாக் வந்து அக்ரெசிவாக மாறுது. ஏடிஎம்கேவையும் ஈக்குவலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதால அந்த பக்கம் போக முடியாதுன்றதில் தெளிவாக இருக்கார் அவர் வந்து. டிஎம்கே அட்டாக்கை மேலும் கூர்மைப்படுத்துகிறார். அவருக்கு சிச்சுவேஷன் புரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறாரு.
எதிர்வினைகள் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அவர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரையும் ஈக்குவலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், அது நேம் பண்ணி ஸ்டாலினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுன்றது வந்து முக்கியமான விஷயம். எஸ், அது வந்து ஸ்டெப்பிங் அப் இஸ் அட்டாக். இதில் நேம் பண்ணுறது வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, யார் நம்மளோட எதிரியா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இங்க ஸ்டாலின் அவர்களையும் அங்க மோடி அவர்களையும் மட்டும்தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நடுப்புற இருக்கிற எந்த இடைநிலை தலைவர்கள் கட்சியில இருக்கிறவங்களையோ தலைவர்கள் பேரையோ அவர் குறிப்பிடவே இல்லை. அப்படிங்கிறப்ப செட்டிங் டார்கெட் அப்படிங்கிறது கிளியரா இருக்காரு அவர் அப்படிங்கிறது. கரெக்ட் மேடம், அதாவது வந்து ரொம்ப சரியான பாயிண்ட். அதாவது வந்து நம்ம ஒரு வெற்றியாளர்களாக வரக்கூடியவர்கள், இந்த மாதிரியான போட்டி தளங்களில் வரக்கூடியவர்கள் வந்து அரசியலில் வரக்கூடியவர்கள் தங்களுடைய எதிரியை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். கச்சாமிச்சான்னு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரோடையும் சண்டை போட முடியாது, ஒரு எதிரி தான் இருக்க முடியும். ஐ திங்க் அவர் டிஎம்கேவை தான் எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதில் சந்தேகம், அவர் தெளிவாக சொல்கிறார், டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றாரு. பிஜேபி ஆஃப்கோர்ஸ் நேஷனல் பாலிட்டிக்ஸ், அது வந்து ஏடிஎம்கேவை புறந்தள்ளிட்டு முன்னால் போகிறாரு. நான் தான் ஏடிஎம்கே ஓட்டையும் ஒரு கபலீகரம் பண்ண பார்க்குறாரு, ராங்கு ஹேண்ட்ஸ் கையில் அது இருக்குன்றார். போட்டி வந்து தாவேக்காக்கும் திமுகன்னு சொல்கிறது மூலமாக அந்த போராட்டத்தை வந்து ஒரு கூர்மைப்படுத்துகிறார். ஸோ உங்களோட எதிரியை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரியான அரசியலில் வந்து அரசியல் மாதிரியான துறைகளில் வந்து போட்டி தளங்களில் உங்களோட எதிரியை நீங்கள் வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. அடுத்த பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு, நான் மக்களை சந்திப்பேன்றாரு. வீடு வீடாக போய் எங்கே போய் சந்திப்பான்னு தெரியல, மக்களை சந்திப்பான்றாரு. பாத யாத்திரை பற்றிய ஒரு அறிவிப்பு வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள் கழித்து மக்கள்கிட்ட வந்திருக்காரு. இந்த 9 மாதங்களில் நடுப்புற அவர் 3 தடவை வந்தார், நம்ம பேசியிருக்கோம். ஒன்று வந்து விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் புத்தகம், 2வது வந்து பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்தார், 3வது வந்து கஸ்டோடியல் டெத்து காவல்துறை. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் வந்து ஒரு மேடையில் ஏற்றினார். இதை தாண்டி வந்து இந்த 9 மாத காலத்தில் வந்து 3 முறை தான் அவருக்கு களத்துக்கு வந்திருக்காரு. விமர்சனங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறதில்ல. இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவர் போல் அவங்கள கூப்பிட்ட நிவாரணம் கொடுத்தது. 2வது பார்த்தீங்கன்னா வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு ஸ்பாட்டுக்கு போகாமல் அவர்களை வரவழைத்தது. 3வது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு அவர் மீதானது, இன்றைக்கி அதை பேசுவார்னு பார்த்தா அவர் கடந்து போகிறார். ஆணவ படுகொலைகளை பற்றி அவர் பேசாமல் இருப்பது வந்து இட்ஸ் அ கிரிமினல் சைலன்ஸ். நீங்கள் அஜித்குமாருக்கு வாயை திறக்கிறீங்க, கவினுக்கு வாயை திறக்க மாட்டேன்றீங்க. இன்ஃபேக்ட் அஜித்குமார் படுகொலை விட மோசமானது கவினோட படுகொலை. ஆகவே சில விஷயங்களை அவர் கடந்து போறாரு. அது காஸ்ட் பாலிடிக்ஸ். ஆமா, இப்போ அது அரசியல், ஐ மீன் இந்திய அரசியல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமோ இல்ல. அதாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆர்வமோ ஜெயிக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையும் இருக்கக்கூடியவங்க அதை தொட மறுக்கிறாங்க. இப்போ சீமான் தொடராரு. அப்போ நமக்கு, ஏன்னா சீமானோட அரசியல் வேறு விதமான அரசியல். சீமான் வெற்றியோ தோல்வியோ அவர் வந்து தனக்கு சில கொள்கைகள் இருக்குது, அதுபடி தான் நான் போவேன்னு அடம்பிடிக்கிறாரு. அவர் வந்து வாக்கு வங்கி அரசியலில் இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறத பற்றி கூட அவருக்கு கவலை இல்லை. அது ஒரு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடியதான். ஆனால் அவர் பேசுகிறார், அதை கொள்கை வழி நிற்கக்கூடிய சிபிஎம் பேசுது, ஏன் காங்கிரஸ் கூட அதை கண்டிக்குது. ஆனால் கள்ள மௌனம் சாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னா திமுக தான். அந்த இடத்துல வந்து விஜய் 3ஆவதாக வந்து நிற்கிறார். இப்போ அவங்க வரிசையில் நிற்கிறார். அப்போ இந்த 9 மாத காலத்தில் அவருடைய செயற்பாடுகள் வந்து நமக்கு ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருந்தது என்பதை நான் மறுபடியும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். அதில் அவர் பேச தவறின விஷயங்கள், ஏன்னா இந்த எல்லா வீடியோவையும் அவர் பார்க்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். முக்கியமான வீடியோஸ், அதாவது வந்து தனிநபர்கள் சார்ந்ததான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு நாமளே மாலை போட்டுக்க முடியாது, நான் அப்படி சொல்ல வரல. இஷ்யூஸ் சம்மந்தமாக நான் சொல்கிறேன். முக்கியமான இஷ்யூஸ் சம்மந்தமாக ஓரளவு வந்து ட்ராக்ஷன் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியவங்களது எல்லாத்தையும் அவர் பார்க்குறார். நான் எந்த இண்டிவிஜுவலையும் குறைச்சி மதிப்பில்லை அல்லது கூட்டிய மதிப்பில்லை. அவருக்கு தெரியும் வாட் இஸ் வாட்ன்றது அவருக்கு நன்றாகவே தெரிகிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி, ஏன்னா அவர் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறார், அரசியல் ஆய்வாளர்கள் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் கரெக்டு, ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வரத்துக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவங்களுக்கு வரத்துக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு, நீ வந்தோடனே 2 வருஷத்தில் சிஎம் ஆகிடுவேன்றாங்க. இதெல்லாம் யார் பேசுகிறா? நம்மை போன்றவர்கள் பேசுகிறார்கள். அதை பார்க்கக்கூடியவருக்கு கவின் விஷயத்தில் அவருடைய கள்ள மௌனம் விமர்சனம் என்னவென்பதும் நன்றாக தெரியும். அப்போ அது அவர் கடந்து போகிறாருன்னா அவருக்குள்ளே வந்து அந்த சைலன்ஸ் வந்து ஒரு கிரிமினல் சைலன்ஸ். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது விஷயம் தெரிஞ்சவராக தான் இருக்கார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாதை தெளிவாக அவருக்கு இருக்குது. மோடி, ஸ்டாலின், எடப்பாடி எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாரு அவர் வந்து. ஆனால் பிரைமரி ஃபோக்கஸ் வந்து ஸ்டாலினை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அடுத்து மக்கள்கிட்ட போகணும். பாத யாத்திரை போவாரா, என்ன பண்ணுவார் தெரியல. ஒரு தடவை கூட நீங்கள் என்னமும் ப்ரெஸ்ஸை பார்க்கல.
அதை பற்றி இன்றைக்கி எதுவாவது பேசினார்னா அதையும் பேசல. ஆகவே தனக்கு சங்கடமான விஷயங்களை அவர் கடந்து போகிறார். அதுதான் அதற்கான அந்த விமர்சனத்துக்கான பதில் தான் ஓப்பனிங்கில் அவர் கொடுத்தது. சிங்கம் வந்து எப்போ தேவையோ அப்போ தான் வெளியில் இல்லை இது ரொம்ப மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு காரியம். சிங்கமோ எலியோ நரியோ குதிரையோ கழுதியோ எதுவாகனா இருக்கட்டும், பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சிவில் சமூகத்துடன் உங்களோட உரையாடல் என்பது ஒரு வழிப்பாதையாக இருக்கக்கூடாது. இப்போ மன் கி பாத் மோடி பேசுகிறார், 12 வருஷமாக பேசிகிட்டு இருக்கார். அவர் பேசுகிறாரு, மற்றவங்க கேட்குறாங்க. இட்ஸ் மோனலாக். பப்ளிக் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு டைலாக் இருக்கணும், மோனலாக் இருக்கக்கூடாது. அது சினிமாக்காரங்க புத்தி. அது வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். சினிமாக்காரன் புத்தி என்ன, அவங்க அங்கே பார்க்குற மீடியா அவங்க சொல்கிறத எழுதிட்டு போயிடுவாங்க, கேள்வியெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அது அவங்க டைனமிக்ஸ். அதே தான் வந்து இப்போ விஜய்கிட்டையும் இருக்குது. இன்ஃபேக்ட் அரசியலுக்கு வந்த எல்லா சினிமாக்காரர்கள்ட்டையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. விஜயகாந்துக்கு இருந்தது, கமலுக்கு இருந்தது. ஸோ அந்த சினிமாக்காரர் மைண்டு தான் அவருக்கு மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுல இருக்குது. இன்னைக்கு இந்த ஸ்பீச்சு ஒரு கண்டிப்பாக ஒரு அதிர்வலைகளை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும். 2 பேருக்கும் இது ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கொடுக்கும். டிஎம்கேக்கும் கொடுக்கும், ஏடிஎம்கேக்கும் கொடுக்கும். அடிஷ்னலாக இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேக்கு தான் கொடுக்கும். ஏன்னா விக்ரவாண்டி ஸ்பீச்சில் ஒரு ஏடிஎம்கேக்கு பற்றி எதுவுமே பேசல. ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சார், நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு. ஏடிஎம்கேவும் விஜயை பற்றி எதுவுமே பேசலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடம், அவங்களோட அந்த மேடையில் வந்து எம்ஜிஆரும் அண்ணாவும் இருக்காங்க. வழக்கமாக வேறு யாராவது எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டால் துள்ளி குதிக்கிற அதிமுக அதை கண்டுக்கவே இல்லை. மாறா ரொம்ப சாஃப்டாக இன்றைக்கி காலையில் எடப்பாடி என்ன அவர் ட்வீட் போட்டிருந்தாருன்னா, புதிதாக அரசியல் கட்சி தொடங்குவவர்கள் கூட எம்ஜிஆர் பேரை தான் சொல்ல வேண்டியிருக்கிறார். ஆனால் அவர் தன்னோட ஸ்பீச்சில் ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே அதிமுகவுக்கு கோபம் வர ஆரம்பித்திருக்கிறது. விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு எதுக்குமான வித்தியாசம் வந்து, விக்கிரவாண்டி கூட்டம் வந்து திமுகவை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்த தடவை அது திமுகவை அதிகமாகவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் அது ஈக்குவலாக ஏடிஎம்கேவையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா, விஜய் ஏடிஎம்கே பக்கம் வருவது அநேகமாக இல்லை என்பது இன்றைய ஸ்பீச்சில் தெரிய வருது. ஸோ இது வந்து ஆல்ரெடி பலவீனமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு இன்னமும் ஒரு பேட் நியூஸ். இட்ஸ் பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே தான் நான் நினைக்கிறேன். டிஎம்கே வந்து தேர் ப்ரிப்பேரிங்கிற கிரவுண்டு. ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்பீச்சை நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி மறைமுகமாகவோ நேரடியாகவோ இல்லைங்கிறத மறுபடியும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லுவாங்க. பிஜேபியோட யார் இருந்தாலும் நான் அவங்க கூட இருக்க மாட்டேங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனாலும் ஒரு என்னன்னா, மறுபடியும் சொல்றேன், யார் எங்க கூட வந்தாலும் இது போன்ற ஆட்சியிலும் இதுலயும் பங்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அப்ப வந்து ஏடிஎம்கே நீங்க பிஜேபியில இருந்து வாங்க, அதுதான் மறைமுகமான அழுத்தம். என்னன்னா, நீ பிஜேபியை ஏடிஎம்கேவை பிஜேபி விட்டு வாண்டுறாரு. அது ஏடிஎம்கே ஆஸ் சச் பிஜேபி விட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்டுண்டு கிடக்கிறார்கள். அது வந்து தே கிராஸ், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். வாழ்க்கையில் சில நேரங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பர்சனல் லைஃப்லையும் பொது வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்களே விரும்பினாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாற்ற முடியாது. நீங்கள் எடுத்த முடிவுகளால் சிறைப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். அது வந்து யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். அது ரொம்ப பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லாடல். அது வந்து அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, டியூ டு சம் ப்ரெஷர், விருப்பப்படாமல் தான் நீங்கள் அது வெளியில் வரணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் உங்களோட பொசிஷனிங்கால் நீங்கள் வெளியில் வர முடியாமல் இருக்கும். அதுதான் இன்றைக்கி ஏடிஎம்கேயோட நிலைமை. ஏப்ரல் 11, 2025 ஐ திங்க் ஏடிஎம்கே ஹேஸ் சைன்ட் இட்ஸ் டெத் வாரண்ட்னு கூட சம்டைம்ஸ் எனக்கு தோணும். அவங்க அமித்ஷாவோட அந்த ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லையா, டெத் வாரண்ட்ன்றது மேபி a big word, but they signed their whatever name you call it, மேபி டெத் வாரண்ட்ன்றது ரொம்ப அதிகப்படியான வார்த்தையாக கூட இருக்கலாம். அவங்க வந்து அன்னைக்கு எடுத்த முடிவு என்பது வந்து ரொம்ப ரொம்ப டிசாஸ்டர்ஸ் டிசிஷன். அந்த முடிவு கூட அவங்க எடுக்கல, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஏடிஎம்கே அமித்ஷா எடுத்தார். ஏன்னா அன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணிக்கு தலைவர் அதிமுகன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த கூட்டணியோட தலைவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுக்கு அவர் அனுமதிக்கல. அமித்ஷாவோட உடல் மொழியும் அமித்ஷாவோட அன்றைய வார்த்தைகளும் வந்து தம்பு கீழே, கட்டவரில் கீழே நான் அதிமுக வச்சுருக்கேன்றதை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தது. அதுக்கு பிறகு அந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகலை, டேக் ஆஃபே ஆகலை. இந்தியாவில் 3 ஆட்சி காலம், அதை 12 ஆண்டுகளாக 3 டேர்ம்ஸாக ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி, 17 மாநிலங்கள் 17-18 மாநிலங்கள் ஆளக்கூடிய பிஜேபி ஒரு பக்கம், 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு பெரிய கட்சி. இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. ஒரு கட்சி கூட அவங்கக்கிட்ட வரல, ஒரு கட்சி கூட வரல.
நாட் ஈவன் ஸ்மாலர் லெட்டர் பேட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய வளரும் கட்சிகள் கூட ஒருத்தர் கூட வரல. அதனால தான் அவங்க விஜயை வான்னு தினமும் வந்து வெத்தலை பாக்க வச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் அடுத்ததான் நம்ம இன்னும் பார்க்குறது என்னென்னா, இப்போ டிஎம்கே வந்து தொடர்ந்து அவர் வந்து தாக்கி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்காக அந்த கூட்டணி கணக்குகள் வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அதெல்லாம் பழைய கணக்கு அப்படின்னு. கூட்டணிகள் கட்சி, அதாவது திமுகவோட இருக்க கூட்டணி கட்சியும் சேர்ந்து தான் அவர் சொல்றாரு. அதாவது கூட்டணி கட்சியை வச்சு இந்த கணக்கெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க, அடுத்த பழைய கணக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, he has a point. Logically is correct. whether factually is correct or notன்றது வந்து நமக்கு அசம்பிளி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். லாஜிக்கலி இஸ் கரெக்ட். அதாவது பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் 2 + 2 + 2 6 ஆகாது, 0 ஆகும். சம்டைம்ஸ் 2 + 2 + 2 வந்து 5 ஆகும், சம்டைம்ஸ் 4 ஆகும், சம்டைம்ஸ் 3 ஆகும், சம்டைம்ஸ் 2, சம்டைம்ஸ் 1, சம்டைம்ஸ் 0. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து கூட்டணி கட்சி இருக்குன்றதுனால நீங்கள் ஜெயிச்சிட முடியாதுன்னா உங்கள் கூட்டணி வாக்குகள் உங்களுக்கு வரும்னு நம்பாதீங்கிறது ஐ திங்க் இஸ் கரெக்ட். லாஜிக்கலி இஸ் கரெக்ட். நான் உறுதியாக நம்புகிறேன். ஃபேக்சுவலி ஆல்சோ டு சர்டன் எக்ஸ்டென்ட் கரெக்ட். நீங்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம கூட ஐ திங்க் பேசியிருக்கோம். அதாவது வந்து இப்போ அவங்களோட காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிபிஎம் அண்ட் விசிகா நீங்கள் எடுத்திங்கன்னா, அவங்க ரொம்ப அவங்களோட கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎம்க்கு வந்து லேபர் கிளாஸ் தொழிலாளர்கள், விசிகாவுக்கு வந்து தலித்ஸ் அவங்களோட அந்த ஓட் பேங்க், பழங்குடியின மக்கள் தலித்ஸ். இவங்க 2 பேரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் படக்கூடிய துன்பங்கள் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். லேபர் வந்து அண்ட்ரஸ்ட் பயங்கரமாக இருக்குது. சாம்சங் போக்குவரத்து தொழிலாளர், மின்வாரிய தொழிலாளர், போராடாத தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் எல்லாம். அதே மாதிரி ஆணவ படுகொலைகள் உங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போத் லேபர் இஷ்யூ அண்ட் தலித் இஷ்யூ, அது கம்பைன்டு. ஸோ தமிழ்நாடு பூரா தலித்துகளுக்கு எத்தனை கோயில்கள் இன்றைக்கும் போக முடியாமல் இருக்குது அப்படின்னும்பொழுது திருமாவளவனும் முத்தரசனும் சண்முகமும் வேணால் டீ சாப்பிட்டுக்கிட்டு அறிவாலயத்தில் ஸ்டாலினோட கைகோத்து நிற்கலாமே ஒழிய அவங்க வாக்கு வங்கி 21 ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக 26 திமுக கூட்டணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, விச் இஸ் அ ஃபேக்ட். அந்த பாயிண்ட் அவர் தொடர்றாரு, அது கரெக்டு. அந்த வாக்கு வங்கி ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த வாக்கு வங்கி வந்து லெஸ் தென் 3%. 2 லெஃப்டோட ஓட் பேங்க் வந்து 1 to 1.5%. திருமாவோடது வந்து 0.98%. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட இட் இஸ் லெஸ் தேன் 3%. அந்த 3%ல் வந்து 0.5% ஆர் மோர் தென் 0.5% உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா டெஃபினெட்லி டிஎம்கேக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். அது திமுகவுக்கும் தெரிஞ்சதுனால தான் அவங்க புதிய பிளேயர்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து தேமுதிகவை உள்ள கூட்டின்னு வரணும்னு நினைக்கிறது. பாமக சுச்சுவேஷன் வந்து உடையிற பாமக, ஒரு பாமக ராமதாஸ் பெரியவர் திமுக பக்கம் வருவாருன்னு ஒரு வியூ இருக்குது, அல்லது அவர் தனி கட்சி ஆரம்பித்து போவார், அது மூலமாக வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் உடைப்பார். விஜய் ஃபேக்டரால் நம்ம புதுசாக கட்சிகளை சேர்த்துக்கணும், இருக்கிற கூட்டணி பத்தாதுன்ற அந்த ஒரு அவேர்னஸ் டிஎம்கேக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வந்து புதிய கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வரும்னு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 நாட்களுக்கு முன்பு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் அறிவித்தப்ப அவங்க வீட்டில் முதலமைச்சர் வீட்டில் இரவு விருந்து, ஏன்னா அடுத்த நாள் வந்து முதலமைச்சரோட 50வது திருமண நாளை ஒட்டி விருந்துன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதனால் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருவது குறித்து முதலமைச்சர் திமுக தலைவர் கூட்டணி தலைவர்களிடம் விளக்கினார். அவர்களை முழுவதும் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாங்கன்றாங்க. ஸோ விஜய் ஃபேக்டரால் வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நம்ம அதனால் இன்னும் கூடுதல் பிளேயர்ஸை உள்ளே சேர்க்கணுன்ற அவேர்னஸ் வந்து டிஎம்கேக்கு வந்துகிட்டு இருக்குது. ஐ திங்க் எனக்கு இப்போ ஆஃப் லேட் என்ன தோணுதுன்னா டிஎம்கேக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது கண்டிப்பாக, பட் மோர் டேமேஜ் இன்னைக்கு ஸ்பீச்சில் பார்க்கும்போது மோர் டேமேஜ் ஃபார் ஏடிஎம்கே. இது ஒரு வேக்கப் காலாக எடப்பாடி எடுத்துக்கிட்டாருன்னா அதிமுக தப்பிச்சுது, இல்லைனா ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இப்போயும் நான் கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோங்கிறத சொன்னாருன்னு சொல்கிறப்ப கடைசியாக ஒன்று சொன்னார், சஸ்பென்ஸோடையே இருங்க அப்படின்ட்டாரு. அடுத்தது அப்போ அந்த கட்சி யார் வரப்போகிறா, இந்த கட்சி யார் வரப்போகிறா அப்படின்னு கேட்பீங்க, சஸ்பென்ஸோடையே இருங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லை, பிஜேபியை உள்ளடக்கிய அதிமுகவோட உறவு இல்லை, அதில் சந்தேகமே கிடையாது. பிஜேபியை ஜெட்டிசன் பண்ணிவிட்டு, அதாவது கைட்டு விட்டுட்டு ஏடிஎம்கே விஜயோட போக முடியாது, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடுத்த 26ஓட லைஃப் ஒன்றும் முடிய போகிறது இல்லை. ஏடிஎம்கேக்கு 29 வரைக்கும் மோடி கவர்மெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா ஏப்ரல் 11 இந்த அலைன்ஸ்க்கே போயிருக்க வேண்டிய அவசியம். ஸோ இந்த ஸ்பிரிண்டர் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரிஞ்சு போனவங்க, இப்போ ஏடிஎம்கேலேருந்து வெளியில் போனவங்க இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ், அவர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சஸ்பென்ஸ் வந்து இந்த மாதிரியான நபர்களாக இருக்கலாம். பல்வேறு கட்சிகள் இருந்து நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், பல கட்சிகள்லேயும் வந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது வந்து இனிமேல் அந்த கட்சியில் தனக்கு எதிர்காலம் இல்லை என்று முடிவு செய்துவிட்ட, இந்த பதவி சுகங்களை அனுபவித்த அதிகாரத்தில் இருந்த பலர்
என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பலர் விஜய் பக்கம் போவதற்கு தயாராக இருக்காங்க. அப்படின்னா டிஎம்கேலேருந்தே நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து வரவங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாராலையும் எல்லா ஏடிஎம்கே காரனையும் டிஎம்கேல வந்து அகாமடேட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ அவர் அகாமடேட் பண்ணுறதே அவருக்கு பெரிய ஆபத்தாக முடிய போகுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலிடிக்ஸில் நீங்கள் சர்வே பண்ணணும்னா அந்த ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணணும். லைஃபோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் லைஃப்லேயும் ஜாயின்ட் ஃபேமிலிலையோ இல்லை ஃபேமிலிலையோ அல்லது பாலிடிக்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா, முக்கியமான ஒரு குவாலிட்டிஸில் உங்களுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னென்னா, யூ ஷுட் டு நோ ஹவு டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் கோ. திமுக இருக்கணும்னா அதிமுக இருக்கணும். நான் அதிமுக அழிச்சிட்டு திமுக எடுத்தோம்னா திமுக அழிஞ்சிடும். அதே மாதிரி திமுக அழிச்சிட்டு அதிமுகனா வராது. ஏன் கருணாநிதியும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மாற்றி இழுக்கல? ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே ஓடி வருவான், அது வேற. இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ்டாக அவனை எல்லாரையும் ஏடிஎம்கேலேருந்து நான் இழுக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்னா டிஎம்கே வில் கொலாப்ஸ். அதான் இது வந்து யாரோட இது ரூட் மாதிரி இருக்குன்னா பிஜேபியோட ரூட் மாதிரி இருக்கு. அதாவது அதுக்கான வேலையை அவங்க இருக்கக்கூடாது. பாரத் 100% நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது காங்கிரஸ் முக்து பாரத்னு அவங்க செஞ்சதை அதிமுக முக்து தமிழ்நாடுன்னு டிஎம்கே செய்ய நினைக்குது. பிஜேபி அதுக்கு ஒரு வேலை கொடுத்தது. 2024 அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 சீட்டு எப்படி தோத்தாங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து ஓடி வந்த பிஜேபி காரனுக்கு சீட்டு கொடுத்ததால தோத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு ஓடி வரவன் பிஜேபிக்குள்ளேயே காலகாலமாக இருக்கான் பாருங்க. 40 வருஷமா பிஜேபிக்குள்ளே இருக்கான் பாருங்க. ஜனசங் காலன்னா 50 வருஷமா 60 வருஷமா இருக்கவன். 1980 தான் பிஜேபி ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால் ஜனசங். அந்த காலத்துலேருந்து 50-60 வருஷமா இருக்கவன் அல்லது குறைஞ்சது 40 வருஷமா இருக்கான் பாருங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால தான் அவங்க தோத்தாங்க. இன்னைக்கு அதுதான் திமுகக்கு நிலைமை. ஆகவே நீங்கள் ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ண நினச்சிங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து விஜய் வந்து சஸ்பென்ஸ்னு சொல்கிறது, விஜய்க்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. விஜய்க்கு வந்து புது பிளேயர். அவர் சொல்கிறது ஐ திங்க் ஏடிஎம்கேலேருந்து ஒரு செக்ஷன் அவர் எதிர்பார்க்குறாரு, டிஎம்கேலேருந்து சிலர் வரலாம். பட் இவங்க எல்லாரும் வந்தாலும் அவங்களை எத்தனை பேர் அவர் அகாமடேட் பண்ண முடியும்? அப்படி பண்ணுறது மூலமாக அவருக்கு வரக்கூடிய இமேஜ் லாஸ் என்ன? ஆனால் பல பேர் போக தயாராக இருக்காங்க. எனக்கு தெரியும், திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்த மாதிரி பல கட்சி, மதிமுக, பாமக இங்கே வந்து விஜய் பக்கம் போய், ஏன்னா புது பிளேயர் அவர், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் பெரிய கொள்கைலாம் கிடையாது. இதில் வந்து இங்கே வாய்ப்பு கிடையாது, இங்கே கதவு மூடிடுச்சு. அதனால் அங்கே போகணும்னு தயாராக இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. கையில் கிடைக்கிறது எதை எடுத்து வேணால் அவர் அடிக்கலாம் திமுக மேலே. அதே தான் அவர் சொன்னார். நான் ஒன்றும் இவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு மாபெரும் ஊழல் கட்சி கிடையாது, ஒண்ணுமே இல்லையா, பேகேஜே இல்லையா. அப்ப இது வந்து அவங்க பயப்பட தேவை அவசியமே இல்லை. நீங்க இது வந்து தெளிவா வந்து அவருக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னோட கரியரோட பீக்ல இருந்து நான் வரேன்றாரு. இழக்கிறதுக்கு திமுக எல்லாம் இருக்குது. 50 வருஷம் 75 வருஷ கட்சி 25 வருஷமா பவர்ல இருக்குது. இப்போ அப்பாவுக்கு பிறகு மகனுக்கு வந்து அந்த கட்சியை வந்து அப்படியே நீங்கள் கையில் தாம்பாள தட்டில் வச்சு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் 3 தலைமுறை இல்லைன்னா 30 தலைமுறைக்கு நீங்கள் வந்து கட்சியை வந்து காப்பாற்றணும், அந்த குடும்பத்துக்குள்ளேயே அதிகாரம் இருக்கணுன்ற பதைப்பதைப்பு உங்களுக்கு தான் இருக்குது. அந்த பதைப்பதைப்பு வந்து விஜய்க்கு கிடையாது. ஃபார் தட் மேட்டர் விஜய் நான் சொல்ல நாட் இண்டிவிஜுவல் விஜய், புதுசாக வர யாருக்குமே அது கிடையாது. இழக்கிறதுக்கு திமுக எல்லாம் இருக்குதுங்க, அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது தான் வந்து நம்ம தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. 1 man ஆர்மி, அவரோட முகம் மட்டும்தான் இருக்குது, வேற யாரையுமே தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது. அதுக்கும் இன்னைக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. மதுரை கிழக்கு மேற்கு வடக்குன்னு எல்லா தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர், இந்த முகம் நீங்கள் யார் தேர்ந்தெடுத்தாலும் நான் தான் வந்துட்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிறத வந்து பதிய வச்சிருக்கிறாருங்கிறப்ப அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, அது தவறுங்க. அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணுறாரு. அடுத்த கட்டத்துக்கு கட்சி போகணும். ஒரு தனிநபரை நம்பி நீ கட்சி வச்சிருந்தீங்கன்னா கட்சி காணாமல் போகும். விஜயகாந்த், கமல்லாம் எப்படி காணாமல் போனாங்க? நெக்ஸ்ட் லெவலுக்கு பெர்குலேட் ஆகணும். அது இல்லைன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து இன்னைக்கு வரக்கூடிய இந்த கூட்டம், இன்னைக்கு வரக்கூடிய கவர்ச்சி என்பதெல்லாம் வந்து திமுக அதிமுக 2 பேரையும் பிடிக்காத ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்குது. 2 பேரும் ஒழியணும், அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். 2 பேரும் போய் ஒழிஞ்சாங்கன்னா அதில் அந்த சாம்பல்லேருந்து வரக்கூடிய புதிய சக்திகள் வந்து தமிழ்நாட்டை வழி நடத்திட்டோன்னு அது ஒரு பவர்ஃபுல் செக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஒரு 20% 30% கூட X% வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வரவங்களுக்கு ஐடியாவும் இல்லை. இந்த 2 கட்சிகளும் மக்களை நல்லாவே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் இவர்கள் நிறைவேற்றக்கூடிய மக்கள் நல திட்டங்களும் இவங்க வந்து காப்பாற்றக்கூடிய சமூக நீதியும் இது எல்லாமே வந்து அது இந்தியாவில் இன்றைக்கி ஏற்பட்டக்கூடிய பெக்யூலியர் சிச்சுவேஷன் மோடி ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு லைஃப்பை கொடுத்துருக்குது. டிஎம்கேவோட மிகப்பெரிய சேவிங் ரேஸே வந்து அவங்களுடைய நலத்திட்ட உதவிகள் கிடையாது, அவங்களோட கொள்கை கூட கிடையாது, பிஜேபி ஃபேக்டர். பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திமுக நிறைய பேர் ஓட்டு போடுறானே வழிய இன்றைய திமுகவுடைய செயல்பாடுகளோ கொள்கைகளை பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாது.
இது அது திமுக ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அந்த எனிமி இருக்க வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து லைஃப். இப்போ இந்த இடத்துல ஒரு புது பிளேயர் வரார். புது பிளேயர் அதையுமே அவர் பிரேக் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்துட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் போனது இது எல்லாத்தையும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்காரு. அங்கே போனோடனே இங்கே சில விஷயங்கள் காணாமல் போயிருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ பிஜேபி ஃபேக்டரை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்த டிஎம்கேக்கு இப்போ எதை வச்சு ப்ளே பண்ணுறது? இவரும் அதே ஃபேக்டரை கையில் எடுத்துருக்காரு. அதுதான் இப்போ அந்த பாயிண்ட் வந்து ஃபேக்சுவலி கரெக்ட். அக்ரெசிவ் ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி பண்ண ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கடந்த 4 ஆண்டுகளில் ஐ திங்க் ஒரு முறை கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் கடந்த முறை 24 போவாதீங்கன்னு வீடியோ போட்டு மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 25 போய் கலந்துக்கிறாருன்னா 24க்கும் 25க்கும் என்ன நிலைமை இம்ப்ரூவ் ஆயிருக்கு? இன்னும் சொல்லப்போனால் அதை விட மோசமாக இருக்குது. அப்போ ஏன் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? அது கலந்துக்கிறதுக்கு முன்னால் டாஸ்மாகில் நடைபெற்ற தொடர் இடி சோதனைகள், அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டே வாங்கினா கூட 1000 விதத்தில் வேறு கேஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை நினச்சா டிஸ்டர்ப் பண்ண முடியும். அந்த டாஸ்மாகில் வந்து குறிவைக்கப்பட்டவர்கள் அவர்கள் யாருக்கு நெருக்கமானவர்கள், முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்றெல்லாம் வந்து மிக கடுமையான செய்திகள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் அங்கே போய் பார்க்குறாரு. ஃபேக்சுவலி வந்து விஜய் சொல்கிறது கரெக்டு. ஒரு நர்வ் சென்டரை அவர் பிடிச்சிட்டார். அதுவும் போய் வந்து மோடி பக்கத்தில் சந்திரபாபு நாயுடும் ஸ்டாலினும் நிற்கிற அந்த ஒரு ஃபோட்டோ தட் வில் ஸ்பீக் வால்யூம்ஸ். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து தெளிவாக நீ வந்து மேலே பேசிட்டு கீழே அண்டர் ஹேண்ட் டீலிங்கில் இருக்குன்றதுலாம் சரியான பாயிண்ட் தான். அது வந்து இப்போ ஆன்டி பிஜேபி ஃபேக்டர் தான் வந்து டிஎம்கேவோட லைஃப் லைனுன்னா அதை விஜயும் கையில் எடுக்கும்போது சிறிதளவு அட்லீஸ்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் திமுக வாக்கு வங்கி சதையும், அதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஸ்லீப்லெஸ் நைட் ஃபார் டிஎம்கே அண்ட் ஸ்லீப்லெஸ் நைட் ஃபார் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே ஸ்லீப்லெஸ் நைட் இருந்தாலும் அதிகப்படியாக கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் ஏடிஎம்கே ஸ்லீப்லெஸ் நைட்டு தான். அது வந்து நான் வந்து மாற்றி பேசுகிறதா நினைக்க வேணாம். பட் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே. திமுகவுக்கு தான் இழக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட அண்ணா திமுகவில் பெரும்பாலானவங்க அடுத்த தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்லைன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களோ தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அரசியலை பார்த்தீங்கன்னா யாருமே அவங்க கூட கூட்டணிக்கு வரல. எடப்பாடி பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாரு. தன்னை ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆரோட பெரிய தலைவராக நினைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் மேட்டர், ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதால என்ன வந்துட போகுது அவருக்கு? அதே மாதிரி டிடிவியோட சேர்த்துக்காட்டியும் அலைன்ஸ் போகணும். எதுவுமே இல்லாமல் தான் அதிமுகன்னு அவர் பேசுறது வந்து அதிமுகவுடைய பலவீனத்தை தான் காட்டுது. ஆனால் இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஏடிஎம்கேக்கு அவர் டார்கெட் பண்ணி அடித்தாலும் சின்ஸ் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே இது ஆபத்து திமுக தான். ஏன்னா அவர் ஸ்டாலினை நேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, இவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, நம்ம மறுபடியும் சொன்னோம் இல்லையா, அப்பான்ற இமேஜ், ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பான்ற இமேஜ், அந்த இமேஜை வந்து அந்த பலூனை வந்து ஒரு ஓட்ட போடுறாரு. ஸோ அந்த இமேஜை உடைக்கிற வேலை வந்து எப்பயுமே வந்து ஆளும் கட்சிக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கலைஞர் இமேஜ் பில்டிங்கை தனியாக பண்ணலை, அது இயல்பாக வந்தது. எம்ஜிஆர் இமேஜ் பில்டிங்கை தானாக பண்ணல, அது இயல்பாக வந்தது. ஜெயலலிதா தானாக பண்ணலை, வெளியிலேருந்து யாரும் பண்ணல, அந்த அம்மாவுக்கு தானாக வந்தது. இன்றைக்கி வந்து 1000 கொள்கை வகுப்பாளர்கள் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸை வச்சுக்கிட்டு கட்சியையும் ஆட்சியையும் நடத்தக்கூடியவர்களுக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிற பல கோடி செலவுகளை பண்ணி அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை சாதாரணமாக ஒரு சினிமாக்காரர் வந்து உடைத்து விட்டு போகிறார் என்றால் அது இப்போ கீழே பெர்குலேட் ஆகும். இப்போ சோஷியல் மீடியா கூட பேசுவாங்க, வாட் அங்கிள், ராங் அங்கிள், அங்கிள் ஸ்டாலின். ஆல்ரெடி ப்ரோ வந்து ஃபேமிலி ராஜ். ஆமா, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ ப்ரோன்னு. இப்போ அங்கிள் ஃபேமிலி. இப்போ ப்ரோ வந்துங்க அவர் நேம் பண்ணாம பண்ணது. இப்போ வந்து அங்கிள் ஸ்டாலின் ராங் ஸ்டாலின் அப்படின்றது வந்து கண்டிப்பா கீழே வந்து பெர்குலேட் ஆகும். பெர்குலேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் உடையுது. நீங்க வந்து உங்க சாதனைகளால நிக்கிறத விட உங்க இமேஜ் பில்டிங்கால நீங்க நிக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து இதுதான் இமேஜ் பில்டிங்ல இருக்க ஒரு ப்ராப்ளம். இமேஜ் பில்டிங் தானா வரணும். கொள்கை வகுப்பாளர்கள் வந்துங்க உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக தான் அவங்க இருக்கணும். அவங்க வந்து பின்னால் இருக்கணும். அவங்கள முன்னால் வச்சுக்கிட்டு கட்சிக்காரனை நீங்கள் பின்னால் வச்சிங்கன்னா நீங்கள் பெரிய 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 இழப்புகளை சந்திப்பீர்கள். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த இமேஜ் உடைய ஆரம்பிச்சிருக்குல்ல, அப்பா ஸ்டாலின்ற இமேஜ் வந்து அங்கிள் ஸ்டாலின் உடைய ஆரம்பிக்குது இல்லை, இது வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் ஒரு மதிப்புக்குரிய தலைவர் தான், சந்தேகம் இல்லை. 50 ஆண்டுகள் அந்த பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இப்போ 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகணும்னு விஜய் விரும்புகிறாருங்க. ஆனால் 50 வருஷம் ஆச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு. எமர்ஜென்சியில் அடி வாங்கி வாங்கி இருக்கக்கூடிய தலைவர். அவர் சுமந்திருக்கக்கூடிய விழுப்புண்கள் அதிகம். அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அவர் தகுதியானவர், எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை.
ஆனால் என்ன நடக்குது இப்போ பாருங்கள், கடந்த ஒரு 10 மாதமாக வந்து அடுத்த தேர்தலை பற்றியே அவர் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கார். கடந்த காலங்களில் கலைஞர் அப்படிலாம் யோசிச்சதில்லை, ஜெயலலிதா கூட அப்படி யோசிச்சதில்லை. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. முதல்ல 200 சீட்டுனாங்க, அப்புறம் 234 சீட்டுனாங்க, அப்புறம் என்ன பேசுனாங்க, 26 இல்லை 31 36 எல்லாம் நாங்கள் தானாங்க, எதிரிகளே இல்லைன்னாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் மோடில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஏன் போகிறீங்க? மோடி பேசினார்ல ஆப்கி பார் 400 பார், அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் இப்போ போகிறீங்க? இது வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. அது வந்து விஜய் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. ஐ திங்க் இன்றைய ஸ்பீச் வந்து ஏடிஎம்கேக்கு சில டிஸ்டர்பன்ஸஸை கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய ஸ்டேக்ஸும் கிடையாது, பெரிய ஆசையும் கிடையாது. இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டால் போதும் அவங்களுக்கு. நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி பவர் ட்ரிவன் அண்ட் மணி ட்ரிவன். டிஎம்கே இஸ் பவர் ட்ரிவன். இருக்கிறத அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும். டிஎம்கே மணி ட்ரிவன். இருக்கிற பணத்தை காப்பாற்ற. ஏடிஎம்கே இஸ் மணி ட்ரிவன். அவங்களுக்கு இருக்கிற காசை காப்பாற்ற தான் அதிகாரம். அப்படிங்கும்போது ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே. ஃபோக்கஸ்டாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை வந்து இவங்க எடுக்கிற இஷ்யூவே அவர் எடுக்கிறார் கையில். ஆன்டி பிஜேபிசம் தான் வந்து டிஎம்கேவோட லைஃப் லைன்னா, அதில் ஒரு பங்குதாரர் வராருன்னா அது ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கண்டிப்பாக டிஎம்கேக்கு கொடுக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். GT Holidays, South India's #1 travel brand.